ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சார் சொல்லலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாலிசிஸில் படிக்கிற 4th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு பேப்பர் எக்ஸாம் வந்து இருக்கும். இந்த எக்ஸாமில் ஃபஸ்ட்டு டெஃபினேஷனாக நல்லா படிச்சு வச்சுட்டு அதை ப்ரெசென்ட் பண்ண பாருங்க. எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் கொடுக்க பாருங்க. ஃபார்முலா பேஸ்டு வர கொஸ்டின்ஸ்க்கு ஃபார்முலாஸ் எழுத பாருங்க. அதே மாதிரி வந்து டயக்ராம்ஸ்லாம் மெயின் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். ஸோ பார்த்துக்கோங்க, ஆர்கிடெக்சர்லாம் கரெக்டாக கொடுக்க பாருங்க. அல்கோரிதம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாப்பிக்கில் என்ன வருதுன்னு பார்த்துக்கோங்க. இப்போ பேஜ் ஃபால்ட் அப்படின்னா அதில் LIFO கான்செப்ட் வரும், எல்லாரையும் வரும். டிஸ்கிரிலேட்டாக வரதுல வந்து FIF வரும். இந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து டிஸ்கின் கேட்குறாங்கன்னா நீங்கள் அதெல்லாம் போட்டு எழுதலாம். அதுக்காக தான் சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு பேசிக் ஆன்சர் கொடுங்க. இப்போ OS பற்றி கேட்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து ஜஸ்ட் OS இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு போகிறாங்க. அது வந்து படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் கூட போடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்கள் வந்து அந்த ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி அலோகேஷன் இந்த மாதிரி இருக்க டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் எப்படிலாம் வந்து கேட்டால் அப்ரோச் பண்ணுங்கிறத பார்த்துட்டு போயிருங்க. வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நார்மலாக எழுதாதீங்க. ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் முடிய அது ஒரு நியூ பேஜஸில் ஸ்டார்ட் பண்ண பாருங்க. அதனால முடிஞ்சாலும் கொஸ்டினை கொண்டு வந்து அந்த எண்டு வரைக்கும் கொண்டு போகிற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. பாயிண்ட்ஸ் போட்டு எழுத பாருங்க. நிறைய டாபிக்ஸ் போட்டு நிறைய கொடுக்க பாருங்க. DSP 3F மிஷின்லாம் வந்து டயக்ராம் கொஞ்சம் நல்லா கொடுக்க பாருங்க. யூனிட்ஸ் கரெக்டாக போடுங்க. டைம் மேனேஜ்மெண்ட்டை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃபினிஷன் கொடுங்க. பிரின்சிபல், அப்ளிகேஷனு, டயக்ராம் தான் கண்டிப்பாக டயக்ராம் கொடுக்க பாருங்க. லாஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் முடிஞ்சால் கொடுக்க பாருங்க. ஸோ ஓவராலாக எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்க. இன்னைக்கு கொஸ்டின் ஈஸியாக தான் வரும். கான்ஃபிடென்ட்டாக பண்ணுங்க. இப்போ நீங்கள் ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, பாதை வந்து சரியில்லை அப்படின்னாலும் நம்ம வந்து கொஞ்சம் கேப் எப்படியாச்சும் பைக்கில் ட்ராவல் பண்ணி போயிடுவோம். அதே மாதிரி கொஸ்டின் வந்து கஷ்டமாக கேட்டாங்கன்னாலும் சரி, அங்கே உங்களோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஆல் த பெஸ்ட். கொஸ்டின் ஈஸியாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.